மதுரையில் நடைபெற்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் PV கதிரவன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை புகாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் மாநில குழுவின் ஆலோசனையின்றி தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் அந்த புகார் கடிதத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய PV கதிரவன், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து சிங்கம் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். குறிப்பாக உசிலம்பட்டி உட்பட 3 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற்று போட்டியிட உள்ளதாகவும் 26 மாவட்ட செயலாளர்களின் ஆதரவுடன் இந்த தீர்மானங்கள் தேசிய குழுவிற்கு அனுப்பப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று அவசர தமிழ் மாநில குழு கூட்டம் இன்று இங்கு நடைபெற்று முடிவிட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே இந்த அவசர கூட்டம் எதற்காக வந்தது? எங்களது கட்சியிலே கடந்த 3 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், சிறு சிறு பிரச்சனைகளை எங்களுடைய தலைமையே செய்து வந்திருப்பதில் மனவருத்தத்தோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது எங்கள் கட்சிக்குள் இருக்க பிரச்சனை. நாங்கள் அதை விரைவில் விடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே தமிழ் மாநில குழு முடிவு மேற்கொண்டதன் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவெட்டதை அதை தொடர்வது என்று முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியினுடைய நடவடிக்கையில் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருந்தவர்களை கட்சியில் விட்டு நீக்கியிருக்கிறோம். அது நமது திண்டுக்கல் ஜெயராமன், நமது ஸ்ரீவண்டம் சுரேஷ் அவர்களை முறைப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து, ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் கிட்டத்தட்ட 45 நாட்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் எந்தவித பதிலும் சொல்லாதனால் தமிழ் மாநில குழு அவர்களை விலக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் விலக்கியவர்களை தேசிய செயலாளராக வைத்திருப்பதை அதிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில குழு முடிவெடுத்திருக்கிறது. அதை அகில இந்திய தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். விரைவிலே அறிவிப்பார்கள். கட்சிக்கும் அவர்களுக்கும், மேற்படி சுரேஷ் அவர்களுக்கும் மேற்படி ஜெயராமன் அவர்களுக்கும் கட்சிக்கும் எதற்கும் சொந்தமில்லை. சிங்க